பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கணுமா, இந்த கரும்பு மிஷினை படித்தா போதும். இந்த கரும்பு மிஷினில் என்ன பண்ணுறான், அந்த கரும்பை ஃபஸ்ட்டு டைம் போடுறான், செகண்ட் டைம் போடுறான், தேர்ட் டைம் போடுறான், லாஸ்ட்டில் ஒரு இன்ஜின் லெமனும் வச்சு 5வது 6வது வாட்டி போட்டு பிழிஞ்சு எடுக்கிறான். நார்மலாக எப்போவுமே ப்ராஃபிட் எடுக்க முடியாது, ஸ்க்யூஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ எதையெல்லாம் நீங்கள் ஸ்க்யூஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், உங்ககிட்ட இருக்கிற இன்வென்ட்ரியை, நான் மூவிங் இன்வென்ட்ரி இருக்குல்ல, அதை ஸ்க்யூஸ் பண்ணணும். அப்போ அதில் இருந்து ஒரு ப்ராஃபிட் வரும். செகண்ட், எம்ப்ளாய் ப்ரொடக்டிவிட்டியை ஸ்க்யூஸ் பண்ணணும், மெஷர்மெண்ட் பண்ணணும், அதில் இருந்து ஒரு ப்ராஃபிட் வரும். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் உங்ககிட்ட இருப்பாங்க தெரியுமா, அதில் இருந்து அவங்கள திரும்ப திரும்ப வாங்க வைக்கணும், அப்செல்லிங் பண்ண வைக்கணும், அது மூலமாக ஸ்க்யூஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஸ்க்யூஸ் பண்ணி கரும்பு மிஷினில் போட்டு எடுத்தது மாதிரி 1 2 3 4 அப்படின்னு ரிப்பீட்டடாக பண்ணி தான் எடுத்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரும். சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் கூட்டிக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராஃபிட் வராது. இருக்கிற விஷயத்தை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண முடியும்.